Hello friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல மொறுன்னு செம்ம டேஸ்டியான அவல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். நீங்க மெல்லிசான அவல், கெட்டியான அவல் எது வேணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். நீங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லு, தூசி எதுவும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது ரெண்டையும் நல்லா ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா ஃபைனாகவே அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா சலிச்சு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சிடலாம். உங்ககிட்ட பொட்டுக்கடலை பொடி ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் அவலை மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் சலிச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்குது, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஃபைனாக கிடச்சிருக்கு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், நீங்கள் இடியாப்ப மாவு அந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், இதுக்கு பதிலாக நல்ல சூடான எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த வெண்ணெய் அந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு பிழையிறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அச்சை முறுக்கு உலக்கில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து முறுக்கு உலக்குள்ளே வச்சிடலாம். நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். மீதி உள்ள மாவை மூடி வச்சுருங்க, அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி அகலமான கரண்டியில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிழிஞ்சோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 அல்லது 3 கரண்டி வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு முறுக்க பிழிஞ்சிடலாம். இது மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த எண்டை அப்படியே ஒட்டி விட்டுருங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு கரண்டிலையும் பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இது திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு முறுக்கா திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கு அப்புறம் சூப்பராக கிறிஸ்பி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான அவல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கெட்டியான வெள்ளை அவல். இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவலும் சேர்த்துக்கலாம், அது இன்னுமே ரொம்ப சத்தாக இருக்கும். அவல் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துக்கணும். அந்த கைவிடாமல் அது கருகிராமல் ஒன்று போல் எல்லா பக்கமும் அவல் ரோஸ்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேன். அவலோட கலர் லேசாக மாறி இருக்குது, நல்ல ஒரு வாசனையும் வருது. இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த லட்டோட டேஸ்ட்டே அவல் எவ்வளோ தூரம் நம்ம வறுக்கிறோன்றதுல தான் இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ அவல் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அவல் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். இதையும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இது ரெண்டையும் அவல் அப்புறம் ஜீனி ரெண்டையுமே பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், லட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கு அப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். எந்த நட்ஸ் சேர்க்குறதுனாலும் பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கும்போது நம்மளுக்கு கையில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஈஸியாக பிடிக்க வரும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அந்த நெய் சூடாக இருக்கும்போதே அதை முந்திரி பருப்போடு சேர்த்துக்கலாம். அந்த நம்ம அவல் ஜீனிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த நெய்யோட சூட்லேயே அந்த ஜீனி லேசாக இலகி லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பக்குவம் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய்யை சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். இப்போ இது நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு, லட்டு பிடிக்க வேண்டியதுதான். மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நல்லா இறுக்கமாக இப்படி பிடிச்சி உருட்டினீங்கன்னா அழகாக லட்டு பிடிக்க வந்துடும். அவளையும் சுகரையும் நல்லா பவுடர் பண்ணி நட்ஸையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துருக்கிறதுனால லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். நான் இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ஒரே சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்குன்றதுனால கிட்ஸுக்கெல்லாம் கேட்ட உடனே டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டேன். எனக்கு 8 உருண்டை வந்திருக்கு 1/2 கப் அவலுக்கு. உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா அவல் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டு செஞ்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரவா லட்டு மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், இது நல்லா திக்காக இருக்கிற அவல் தான். நீங்கள் வந்து சிகப்பு அவல்லையும் இதே மாதிரி பண்ணலாம். அவல் வந்து சில நேரம் வந்து தூசியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சும்மா ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேசரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் இதை பண்ணணும், ரொம்ப முன்னாடியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மாற்றி எடுத்துக்கலாம். அந்த நெய் வந்து அந்த கடாயிலே இருக்கட்டும். இந்த நெய்லேயே வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அவலை வந்து இந்த நெய்லேயே நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது நல்லா இந்த நெய்லேயே வந்து வறுத்துக்கலாம். அவல் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் வறுபடும். இப்போ பாதி வறுபட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுபடணும், கருகிராமல் இருக்கணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அதே கடாயிலேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அவல் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவல் வந்து நல்லா ரவை மாதிரி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம சேர்த்து தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியோட அளவு எவ்வளோன்னா நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும், அதுதான் கணக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பொடி பண்ண ரவையை சேர்த்துடலாம். இப்போது நல்லா கிளறி விடணும். இந்த அவல்லாம் வந்து நல்லா இந்த தண்ணியோடு சேர்ந்து வற்றி வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக மட்டும் குங்குமப்பூ சேர்க்க போகிறேன்.
குங்குமப்பூ சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது, நல்ல ஒரு கலர் தரும், அதனால நான் சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேச்சுரலாக இருக்கிற ஃபுட் கலர்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கலர் எதுவும் சேர்க்காமையும் பண்ணலாம். பாருங்கள், அவல் நல்லா கெட்டியாகிட்டே வருது. இது வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா திக்காகணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மொத்தமாக ஒரே டயத்தில் சேர்க்காமல் இந்த மாதிரி இடையில சேர்த்தோம்னா அதெல்லாம் நல்லா அந்த கேசரிக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம இதை வந்து இப்படியே கிளறிக்கலாம். நம்ம சேர்த்த அவல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். நம்ம எவ்வளோ அளவு அவல் எடுத்தோமோ அதே அளவு நான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும், கட்டி விடாமல் பார்த்துக்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த சுகர்லாம் கரையிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் கிண்ட வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியில் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கடைசியில் சேருங்க, அப்போ தான் அதோடய வாசனை வந்து நல்லா அப்படியே இருக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. மொத்தமாக ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யெல்லாம் வந்து உள்ளே இழுத்துட்டு கேசரி சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அது லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே 10 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அது நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது லேசாக லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. நான் ஒரு 1/4 கப் போல் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உடனே கழுவி நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அவல் ரெடியாக இருக்குது. பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அவலையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுடலாம். அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட பால் சேர்க்கணும். நான் கிட்டத்தட்ட 600 ml கெட்டியான பால் சேர்க்குறேன். நல்ல காய்ச்சின பால் தான் இது. கெட்டியான பால் சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பாயசம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால். அப்போ தான் அந்த அவல் நல்லா சாஃப்டாக வேகும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவல் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கலந்து விட்டு அது கரையிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, உலர்ந்த திராட்சை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பாயசம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சிம்பிளாக ஒரு டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.